என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. கடந்த 2 மாதங்களாக என்னுடைய சிறுநீர் பாதையில் பிளட் கலந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் ஆண்டவரே உங்களுடைய இறக்கம், உங்க கிருபை, உங்க ஊழியர், உங்க இறக்கம் போல எனக்கு நடக்கட்டும் என்ற ஒரு தைரியம். ஆனால் மனித இதயத்தோடு இருக்கிறதுனால உடல்ல வேற எதுவும் பாதிப்பு இருக்குமோ என்னமோ என்ற அச்சம், என் மனைவி கண்ணீர், உறவுகள், என் பிள்ளைகள் எல்லோரும் மனக்கவலை அதிகம். போராட்டம் நிறைந்த அந்த நாள். வீட்டுல வந்த நிம்மதி இல்லை, வேலை பார்க்கிற இடத்துல ஒரு நிம்மதி கிடையாது, பலவிதமான போராட்டங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட சூழலில தான் சிறுநீர் வேற பிளட்டா கலந்து போறதுனால மிகவும் பயம் உண்டாயிடுச்சு. அலுவலகத்துல கேட்கும் பொழுது நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் லீவ் போடுறீங்க, அடிக்கடி ஏன் லீவ் போடுறீங்கன்னு ஒரு பக்கம். என்னுடைய உடல் வியாதி எனக்கு தான் தெரியும். ஆகவே லீவ் போட்டு அங்கிருந்து வந்தேன். ஆண்டவரை நம்பிதான் அவங்க. ஏன்னா அவருடைய பணி செய்யற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தலைமுறை சகோதரர் எடுத்தால் சொன்னார், ஆண்டவரை நம்புகிற வரைக்கும் ஒரு முறையில் ஒரு நன்மை குறைவிடாது. அதே போலதான் என்னுடைய வாழ்க்கை. ஆண்டவரை நம்பி போனோம். அந்த டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர்கிட்ட போய் அவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தார். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு எல்லாமே டெஸ்ட், பிளட் டெஸ்ட், இதெல்லாம் டெஸ்ட், நிறைய டெஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. சரின்னு அங்க போனோம். அங்க போய் எடுத்து நேற்று கொண்டு கொடுத்த உடனே நான் போகும்போதே பரிசுத்த ஆவியானவரை நீங்க என் கூட வாங்க, எனக்கு பயமா இருக்கும், எனக்கு துணையை நீங்க தான் வரணும், எனக்கு எல்லாமே ஆதரவு நீங்க தான், நான் ரொம்ப நம்பிதான் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் எல்லாமே நீர் தான். என்னுடைய உடல்ல எந்தெந்த வியாதி இருக்கோ அது எல்லாமே நீர் பார்த்துக் கொள்ளலாம். அது உங்களிடத்துல ஒப்பு கொடுத்து இந்த உடல் உமக்குரிய அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போறேன். ஒரு ரிசல்ட்டை காமிச்சு ஆண்டவருடைய பெரிய இறக்கம், அது எல்லாமே நார்மல்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். பயந்து அழகி போயிருக்கிறது. என்னுடைய மனைவியோட செபம் உண்மையிலே ஒரு கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ உடம்பு சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா செபிக்கணும். கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, செபிங்க. அந்த செபத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு. ஒருத்தர் எடுத்து வாசித்து பாருங்க. எஸ்ஐயா 41:10 எடுத்து வாசித்து பாருங்க. எஸ்ஐயா 41:10 ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நானும் கடவுள். வலிமை அளிப்பேன். நான் உனக்கு வலிமை அளித்து உதவி செய்வேன். என் நீரின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். நீரின் வழக்கரத்தால் தாங்க. பாத்தீங்களா ஆண்டவரை எப்படி தாங்கினார்? பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்டவரை எப்போதும் தேடணும்.